இப்பதான் நீங்க இங்கிலீஷ் கத்துக்க போறீங்களா? இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கா? ஆனா அதை எப்படி கத்துக்கிறது, எந்த முறைப்படி கத்துக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்றது ஒரு ஆசையாவே இருக்கு. ஆனா அதை எந்த மாதிரி கத்துக்கிறது, எதை ஃபர்ஸ்ட் கத்துக்கிறது, எதை அடுத்து கத்துக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து கிராமர் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து தப்பு இல்லாம பேச முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பேசுறதுக்கு கிராமரே தேவையில்லை, கிராமர் இல்லாமலே நம்ம வந்து இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த ரெண்டுமே வந்து தப்பு தான். அதாவது நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப கிராமர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல கிராமர் சுத்தமா தெரியாமலும் நம்மளால வந்து இங்கிலீஷ் பேச முடியாது. ஏன்னா இப்ப நம்ம தமிழ்ல பேசுறோம். இப்போ ஆண் அப்படின்றதுக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மரியாதையா சொல்லணும்னா அவர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல சின்ன பசங்களை சொல்லணும்னா அவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பெண்களை சொல்லணும்னா அவள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம தமிழ்ல பேசும்போதே இதுக்கு இப்படிதான் சொல்லணும் அப்படின்ற இலக்கணம் நம்ம தெரிஞ்சுதான் பேசுறோம். ஆனா அதுக்காக நம்ம நிறைய இலக்கணம் தெரிஞ்சுதான் நம்ம தமிழ் பேசுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் நமக்கு ஒரு பேசிக்கான கிராமர் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இதுக்கு இது இப்போ ஒரு பையனை சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும், இப்போ ஒரு பொண்ணை சொல்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றதுதான் பேசிக். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து இங்கிலீஷ் பேச முடியும்.